இசைஞானி இளையராஜாவை இதயத்தில் சுமக்கும் ரசிகர்களே, தயவு செஞ்சு இந்த வீடியோலேருந்து வெளியே போயிடுங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அல்ல. அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு தாங்காது. ஏன்னா இந்த வீடியோ பண்ணுற என் மனசும் தாங்காது. 1 மினிட். போடா வீடியோ முடிஞ்சப்புறம் கூப்பிட்றேன். இப்போதைக்கு இல்லை, நானும் சரிப்பா. ஐயோ என்ன பேச போகிறேன். ஓகே நண்பா, அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் உங்கள் பிரவீன்குமார் பேசுகிறேன். கான்செப்ட் போகலாமா? அதுக்கு முன்னாடி சேனலுக்குள்ளே போகலாம். நண்பா, வழக்கம் போல தான் நம்ம இளையராஜா அவர்கள் வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது என்னன்னா, காசு உங்களுக்கே தெரியும், நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிற படம் தான் கூலிப்பா. அந்த கூலி இல்ல, இது படம் பேரு கூலி. அதே நினப்பாகிறது. இப்போ வந்து என்னன்னா, அந்த படத்தில் வந்து ஒரு லோகேஷ் கனகராஜ் சார் தெரியும், உங்களுக்கே தெரியும், அவர் வந்து பழைய பாட்டெல்லாம் ஒரு படத்தில் யூஸ் பண்ணுவார். அப்படி 2-3 பாட்டெலாம் அவர் ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இந்த கூலி படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படத்துலேருந்து ஒரு பாட்டு யூஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன பாட்டுனா, ஆனால் இந்த பாட்டை கம்போஸ் பண்ணது நான், இந்த பாட்டுக்கு மியூசிக் கொண்டு வந்தது நான், என்கிட்ட யாரும் பர்மிஷன் கேட்காம என் பாட்டை யூஸ் பண்ணிட்டாங்க. என்னுடைய கட்சிக்காரர் போட்ட டியூனை அவங்க கட்சிக்காரர் போட்ட டியூன்னு சொல்லி இவர் இசையமைச்சிருந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம ஸ்டே வாங்கியிருக்காங்க. நம்ம இளையராஜா அவர்கள் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காப்ல. இப்போ அதை பத்தி இப்ப நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த நானும் ரவுடி தான்ல, நீ இப்பதான் வில்ல, அவன் அப்பவே வில்ல அப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இளையராஜா அவர்கள் இப்போ வந்து இந்த கேஸ் கொடுக்கறது, வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறதெல்லாம் கிடையாது. அவர் 2017 இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுவும் யார் மாதிரி தெரியுமா ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு? மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மேலேயும் கேஸ் கொடுத்துருக்காரு. அதாவது என்னன்னா, 2017 வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இசை பயணத்தை தொடங்கி 50 வருஷம் நிறைவடைந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிங்கப்பூர், மலேசியா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு போய் அவர் கச்சேரிலாம் நடத்திருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இளையராஜா அவர்கள் மியூசிக்கில் கம்போஸ் பண்ண பாட்டில் இவர் பாடியிருக்காருல, அந்த பாட்டெல்லாம் வந்து அந்தந்த ஊருக்கு போகும்போது இவர் பாடியிருக்காரு. இதை பார்த்துட்டு இளையராஜா அவர்கள் ஏன் அனுமதி இல்லாமல் இவர் என் பாட்டு பாடியிருக்காரு, இவர் எப்படி பாடலான்னு கேட்டு அங்கே வந்து எஸ்பிபி மேலே மட்டும் அவர் கேஸ் கொடுக்கல, கூட வந்து சித்ரா மேடமும் இருந்தாங்க. இவங்க 2 பேர் மேலேயும் அப்பவே வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி கேஸ் கொடுத்துருக்காரு இளையராஜா அவர்கள். நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. இதுக்கு திருப்பி பதிலடி கொடுக்குற விதமா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள், சரி இளையராஜா அவர்கள் பாடலை பாடினா தானே பிரச்சனை, கடவுள் புண்ணியத்தில் வந்து நான் வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்கிட்ட நான் வேலை பார்த்துருக்கிறேன், இனி வந்து அவங்களோட பாட்டை நான் பாடிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலடி கொடுத்தாரு நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். இதுக்கப்புறமும் இளையராஜா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க வந்து பணம் வாங்கிட்டு தானே ஒவ்வொரு கான்செப்ட்ல போய் பாடுறீங்க, அப்போ என்னோட பாட்டு தான் நீங்க யூஸ் பண்றீங்க, அப்போ நீங்க எனக்கும் காசு கொடுக்கணும்னு அப்போ வந்து பேசினாரு. உண்மையாவே லூசு புண்டை தான் போல. அது பயங்கரமா அந்த டைம்ல ட்ரோல் எல்லாம் பண்ணாங்க. நெல்லு காசு காசு கொடாப்ப காசு. இது மட்டும் இல்லாமல் 2018 வந்து 96 படம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம விஜய் சேதுபதி அவர்களும் த்ரிஷா மேடம் அவரும் நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து ராமன்ற கேரக்டர் வந்து நம்ம தொடர்ந்து ஒரு பாட்டை வந்து ஜானி கிட்ட டெடிகேட் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. அதாவது யமுனை ஆற்றிலே. ஓகே, அந்த பாட்டை வந்து பாட சொல்லி ரொம்ப கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த பாட்டை பாடுற மாதிரிலாம் வைப்பாங்க. இதை வந்து ஒரு ஆங்கர் வந்து இளையராஜா அவர்கள் கிட்ட கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி இந்த படத்தில் உங்கள் பாட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அதுக்கு இளையராஜா அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்களே பாருங்கள். ஸோ சமீப காலத்தில் 96 கூட ஒரு படம் வந்தது. அதுலேயே பெரும்பாலும் இதை பற்றி தான், ஒரு உங்களுடைய பாடல்களை அந்த ஹீரோயின் பாடிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தது. இது வந்து தன்னுடைய வீக்னஸ், அதாவது வந்து ஒரு ஆண்மை இல்லாத தனமெல்லாம். ஐயா, அப்படின்னா ஒருத்தரோட இசையமைப்பில் வந்த பாட்டை நம்ம யூஸ் பண்ணால் அது ஆண்மை இல்லாத தனம். ஓ அப்படியா? அப்போ இது என்னதுங்கய்யா? போடுறா. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூவே கொஞ்சம் கூறாதே, வெட்டும் விழி பார்வையினால் ஒத்துறவாய் பேசிவிட்டு. இந்த பாட்டை கம்போஸ் பண்ணது வெட்டும் விழி பார்வையினால் ஒத்துறவாய் பேசிவிட்டு. இந்த பாட்டை கம்போஸ் பண்ணது இவங்க. குங்குமப்பூவே கொஞ்சம் கூறாதே. இந்த படத்திலே வந்து அந்த பொன்மகள்
தான்னு நம்ம சூர்யா சார் ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜில் பண்ணி பாடுவார். அந்த பாட்டை கம்போஸ் பண்ணது யார் தெரியுமா? MS விஸ்வநாதன் அவர்கள். இவங்க பாட்டெல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு பேர் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் பாட்டை எடுத்து மற்றவங்க யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் என்ன? என்னங்கய்யா இது? உனக்கு புரியலையே. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா? ஆனா உங்க பாட்டை உங்க உறவினர்கள் பயன்படுத்தினா தப்பு இல்லை. உதாரணத்துக்கு என்னன்னா, ஸ்டேஜில் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த சாங்கை எடுத்து இந்த மாதிரி நான் இந்த பாட்டு போட்டேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அது என்ன பாட்டு நீங்களே பாருங்க. ஸ்ட்ரைட்டாக நாங்கள் ஃபஸ்ட்டு சுட்டதே வந்து எங்கள் அப்பாவோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து வந்த சாங் தான். ஐ திங்க் இது மாட்டி விடுற செஷன் நினைக்கிறேன். ஃபுல்லாக மாட்டி ஏதோ மோகம். இந்த யாரோ அதை வந்து ஏதோ மோகம் இங்கிருந்து எடுத்து நான் யூஸ் பண்ணேன்னு யுவன் சங்கர் ராஜா அவர்களே சொல்றாங்க. ஆனா இது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனா மத்தவங்க எடுத்தா அது பெரிய விஷயம். சார் ஸ்டேஜிலே ஒத்துக்கினாரு சார். அதாவது உங்களோட பாட்டை நான் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறேன்னு யுவன் சங்கர் ராஜாவே ஒத்துக்கினாரு. அப்ப இதுக்கு பேர் என்ன? வந்து ஒரு ஆண்மை இல்லாத தனமாக. ஆனா இந்த மாதிரிலாம் ஆனா இவங்க பண்ணாலாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மகன், சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க. ஆனா இது வெளியால் பண்ணா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஒரு ஆண்மை இல்லாத தனமாக. இப்படிப்பட்ட இளையராஜாக்கு 2 சூப்பர் ஸ்டார் நோஸ் கட் பண்ணியிருக்கிறாங்க. அது யாருன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். முதல்ல உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நாசுக்கா இளையராஜா அவர்கள் நோஸ் கட் பண்ணாரு. அது என்னன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ நீங்கள் காட்டினதுனால தான் வயலின் நான் அந்த மாதிரி போட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க மேடையில். எல்லாமே நீங்களே எடுத்துக்கிட்டா நாங்க ஏதாவது கொஞ்சம் வச்சுக்கலாம். அதாவது நீ வந்து இந்த பாட்டு நீ பாடுறதுனால தான் நான் இந்த மியூசிக்லாம் கம்போஸ் பண்ணேன் அப்படி கேட்குறாரு. எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கிட்டா அப்போ நாங்கள் என்னத்த பண்ணுறதுன்னு நாசுக்கோ நோஸ்கெட் பண்ணாரு. நெக்ஸ்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நோஸ்கெட் பண்ணதை பாருங்க. சரஸ்வதியை விட லட்சுமி இல்லை சாமி. சாமி இப்போ ஏதோ பண்ணிக்கல, ஏதோ வரணும் பணம் வரணும்னு சொல்லி அதில் வருது இல்லை. நான் சொல்ல சரஸ்வதி இருக்கிற அளவுக்கு லட்சுமி இல்லை சாமி அப்படி சொல்லும் போது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கேஸ் போட்டார் பார்த்தீங்களா? அதான் ஸ்டார்டிங்கில் 2017 வந்து எஸ்பிபி மேலே கேஸ் போட்டார். அதான் வருது சாமி. இப்போ வந்து இந்த கேஸ்லாம் போட்டுக்கிட்டு அந்த ஸ்டேஜ்லேயே பங்கமாக கலாச்சி விட்டாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு. வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. ஐ திங்க் இதெல்லாம் மனசில் வச்சு தான் நம்ம ரஜினி சாரோட படத்திற்கு இவர் கேஸ் போட்டாரா? மேபி இருக்கலாம். என்ன மேட்டர்னா கான்செப்டே இப்போ எதை நோக்கி போகுதுன்னா, நண்பா இப்போ வந்து நான் ஒரு ப்ரொடியூசர், சரி வேண்டாம் நீங்களே ஒரு ப்ரொடியூசர் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு படத்தை எடுக்கிறீங்க. அதுக்கு முதல்ல ஒரு டேரக்டரை பிடிக்கணும். அந்த டேரக்டர் வந்து ஒரு ஆக்டர், ஹீரோயின்லாம் ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஒரு பாட்டு வச்சா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வசனகர்த்தாவை கூப்பிட்றாங்க, பாடலாசிரியரை கூப்பிட்றாங்க. பாடலாசிரியர் வந்து ஒரு முதல்ல அந்த வசனத்தெல்லாம் எழுதணும், அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி வசனத்தெல்லாம் எழுதணும். அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் டைரக்டர் கூப்பிட்றாங்க. அந்த மியூசிக் டைரக்டர் இந்த பாட்டுக்கு யார் கரெக்டாக பண்ண அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடல்களை கூட்டிட்டு அப்புறம் அந்த பாட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாருக்குமே சம்பளம் தரது யாரு? ப்ரொடியூசர் தான் டேரக்டருக்கு காசு தர்றது, மியூசிக் டைரக்டர் காசு தர்றது, அந்த எழுத்தாளருக்கு காசு தர்றது, அப்புறம் அந்த பாட்டு பாடுறவங்களுக்கு காசு தர்றது, டெக்னீஷியனுக்கு காசு தர்றது, இந்த சைடு ஆக்டருக்கு காசு தர்றது, எல்லாருக்கும் காசு தர்றது அந்த ப்ரொடியூசர் தான். அப்போ இந்த பாட்டோட உரிமை யாருக்கிட்ட இருக்கு? ப்ரொடியூசர் கிட்ட தான் இருக்கு. ஆனா இந்த பாட்டு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு இவர் எப்படி உரிமை கொண்டாட முடியும்னு நீங்களே சொல்லுங்க நண்பா. இதை தான் இந்த ப்ரொடியூசரும் சொல்றாரு பாருங்க. இப்போ ஒரு கட்டடம் கட்டும்போது கொத்தனாரை நாங்கள் வைக்கிறோம். அந்த கொத்தனார் கட்டடம் கட்டுறா டெய்லி கூலி கொடுத்துட்றோம். அன்னன்னைக்கு செய்கிற வேலைக்கு நாங்கள் கூலி கொடுக்குறோம். கட்டடம்லாம் முடிஞ்ச பிறகு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அந்த கட்டடம் எனக்கு தான் சொந்தம், நான் தான் கட்டினேன் என்று சொன்னால் எப்படி முட்டாள்தனமாக இருக்குமோ, அதை போல இந்த இசை
இசையமைப்பாளருக்கான சொந்தம் என்பது மிகப்பெரிய தவறு. ஒன்று சொல்ல வந்துட்டேன். இதனால தான் 96 டேரக்டர் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த யமுனை ஆற்றிலே அந்த பாட்டெல்லாம் வந்து அந்த அவர் படத்தில் வச்சிருக்காரு. யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினாங்கன்னா ப்ரொடியூசர் கிட்ட வந்து பர்மிஷன்லாம் வாங்கிட்டு தான் அந்த பாட்டை அவர் வந்து வச்சிருக்காரு. அதுவும் மீறி இளையராஜா அவர்கள் என்கிட்ட பர்மிஷன் வாங்கினா எனக்கு காசு கொடுக்கணும் சொல்கிறது தப்பு. ஏன்னா அவர் அந்த டைமில் அந்த படத்தை வந்து அவர் மியூசிக் சூப்பராக கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டாரு, அதுக்கான காசும் வாங்கிட்டாரு. அப்போது அதோட அவரோட முடிஞ்சிருச்சு. இது வந்து ப்ரொடியூசர் கிட்ட தான் நம்ம பேசிக்கணும். அந்த வேலையை தான் 96 பட டேரக்டர்லாம் பண்ணார், படமும் ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் நடுவில் வந்து இப்போ மறுபடியும் வந்து இந்த மாதிரி கேட்கறதுலாம் தப்பு. ஓகே நண்பா, நான் பேசுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் இளையராஜா அதை பற்றி சொல்லிடுறேன். அதாவது என்னென்னா, எந்த அளவுக்கு இவர் மேலே வெறுப்பு இருந்தாலும் சில நல்ல நல்ல விஷயங்களும் செஞ்சுருக்காரு இசையில். அதாவது என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த மைக்கேல் மதன காமராஜர் தெரியுமா? அந்த படம் மைக்கேல் மதன காமராஜர் படத்தில் நம்ம கமல் சார் அவர்கள் எடுத்திருப்பார். அதில் வந்து கமல் சார் அவர்கள் 4 ரோல் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து கதை கேளு அதில் வந்து வில்லு பாட்டு மாதிரி ஒரு கம்போஸ் பண்ணியிருப்பார் இளையராஜா அவர். இந்த ரம்பம்பம் ஆரம்பம்னு ராக்கர் ஸ்டைலில் போடுறாரு. அப்புறம் வந்து இந்த சிவராத்திரி அது ரொமான்ஸ் ஸ்டைலில் போடுறாரு. அப்புறம் வந்து சுந்தரி நீயும் அது வந்து ஒரு மலையாள கலந்த ஒரு தமிழ் சாங் மாதிரி அது வந்து போடுறாரு. அப்புறம் இந்த 4 கேரக்டர் ஒன்றா சேரும் போது கை வச்சால வைக்காம போவாது மல்லி வாசம் அப்படின்னு அது ஒரு பாட்டு போடுறாரு. ஒரு 4 மியூசிக் டைரக்டர் பண்ண வேண்டிய வேலையை ஒரே ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அந்த ஒரு படத்தில் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம், பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம். இது வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களே சொன்னது. அதாவது பாம்பேயில் வந்து இளையராஜா அவர்கள் போகும்போது நிறைய இசையமைப்பாளர்லாம் இருந்தாங்களா பாம்பேயில். அங்கே போயிட்டு இளையராஜா அவர்கள் பாடும்போது நான் சொல்றதோட அவர் சொல்றது நல்லா இருக்கும், அதை பார்த்துருவாங்க. He is one of the greatest composers I have ever come across and very self-made man. எத்தனையோ பேரோட இன்ஃப்ளூயன்ஸோட சினிமா துறைக்கு வந்தாலும் அவருக்குன்னு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டாம்ப். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நாங்கள் 2 பேர் பாம்பேல சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி ரெக்கார்டிங் பண்றோம். ட்ராக் எடுத்துட்டு தான் மிக்ஸ் பண்றோம்டா, நீ இங்கே இரு அப்படின்னாரு. இட்ஸ் வாஸ் நைட் 1 o'clock by the time he finished the track. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ முடிஞ்சு பல்லவி வர்றதுக்கு முன்னால அவரே ஆர்கெஸ்ட்ரா கண்டக்ட் பண்றாரு. வாசியதுக்கு அப்புறம் everybody kept the instruments and stood up for 1 minute. they went on clapping. நமக்கு கர்வமா இருக்குன்னா all those musicians who played for great composers there in Bombay, in the first intro music வாசியதுக்கு அப்புறம் they just stood up. They could not control their appreciation. That is Ilayaraja, the greatest musical combination that had ever happened in Tamil or South Indian film industry is Ilayaraja and S.P. Balasubramanian. No second thought about it. இவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் அதுவும் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து என்னென்னா கோர்ட்டில் வந்து கேஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது என்னென்னா, இந்த மியூசிக் கம்போஸ் பண்ணவங்களுக்கு இந்த இசை பாட்டெல்லாம் சொந்தமா இல்லை வந்து இதெல்லாம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ண டேரக்டருக்கு சொந்தமான கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டுருக்கு. யாருக்கு சாதகமாக தீர்ப்பு வரப்போகுது எனக்கு தெரியல. சரி, நீங்கள் யாருக்கு சாதகமாக தீர்ப்பு வர நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா காலாஸ் கிச்சன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் காலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் மேலும் மேலும் சேனல் 4 பக்கமும் போவோம், நம்ம சேனல் கொஞ்சம் வளரும். ஓகே நண்பா, உங்களுடன் விடைபெறுவது உங்கள் பிரவீன்குமார்.